மாட்டான் என்பதுதான் இந்த சட்டம். அதுல இன்னொன்னு என்ன தெரியுமா? நம்ம நாட்டுல திடீர்னு விலைவாசி உயரும் நடக்கும். அந்த நேரத்தில் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பொதுவாகவே விளைச்சல் இல்லாம விலைவாசி உயர்ந்து டிமாண்ட் ஆகிறது வழக்கம். அது யதார்த்தம். அல்லது எல்லா மக்களும் ஒரே நேரத்தில் போய் ஜாமான் வாங்கும் போது டிமாண்ட் ஆகும். இப்ப பண்டிகை காலங்கள்னு வச்சுருங்க, அந்த அன்னைக்கு கறியினுடைய விலையா இருந்தாலும் சரி, கோழி முட்டைகளுடைய விலையா இருந்தாலும் சரி, ஒரு பொதினாமல்லியுடைய விலையா இருந்தாலும் சரி, பயங்கரமா 100-200 ரூபாய்க்கு போயிடும். வாங்குறவங்க குறைஞ்சா 5-10 ரூபாய்க்கு விற்கும். இதான் நடக்கும். ஆனால் செயற்கை தட்டுப்பாடு ஒன்று இருக்கிறது. அது என்ன? பூண்டு, வெங்காயம் எவ்வளவு டன் கணக்குல வட இந்தியாவுக்கு வருதோ அதை எல்லாம் தனியார் வாங்கி ஆங்காங்கே பதுக்கல் பண்ணிட்டான். இப்ப நீங்க வெங்காயம் வேணும்னு நிக்கிறீங்க, ஹோட்டல்காரனுக்கு தேவை, சமைக்கிறவனுக்கு தேவை, எல்லாரும் வெங்காய நெருக்கடியா இப்ப நிற்கும் போது அப்ப சொல்லுவான் 250 ரூபா 1 கிலோ வெங்காயம்னு. அப்ப நீங்க வெங்காயம் வாங்க வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாவீங்க. ஆனால் நம்ம நாட்டில் ஒரு சட்டம் இருந்தது. என்ன சட்டம் தெரியுமா? அத்தியாவசிய பொருட்களை பதுக்கல் பண்ணி வைக்காத, அரிசியை பதுக்கல் பண்ணாத, மக்கள் தட்டுப்பாடாய் செத்துருவான். வெங்காயத்தை பதுக்கல் பண்ணாத, கோதுமையை பதுக்கல் பண்ணாத என்று ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை தான் குழி தோண்டி புதைச்சிட்டு இப்ப ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கான வேளாண் திருத்த சட்டம். என்ன தெரியுமா? அரிசி அத்தியாவசிய பொருள் இல்லை, வெங்காயம் அத்தியாவசிய பொருள் இல்லை, கோதுமை அத்தியாவசிய பொருள் இல்லை, எண்ணெய் அத்தியாவசிய பொருள் இல்லை. அப்ப எதுடா அத்தியாவசியம்? மோடி போடுற கோட்டா 10 லட்சம் அது அத்தியாவசியமா? நீ போடுற ஷூ செப்பல் அத்தியாவசியமா? போடுற கூலிங் கிளாஸ் அத்தியாவசியமா? எது அத்தியாவசியம்? அப்ப நீ அத்தியாவசியம் என்ன சொல்ற? சட்டம் எப்படி பாருங்க, அத்தியாவசியமான பொருட்களை எல்லாம் பதுக்கல் செய்யக்கூடாதான். என்னடா பண்ணலாம் இவனை யோசிச்சு, இதெல்லாம் அத்தியாவசியமான பொருளா இருந்தா தானே தூக்குகிறான்னு தூக்கிட்டேன். இப்ப என்ன நடக்கும்? எந்த அம்பானியும் அதானியும் கார்பரேட் காரனோ பல டன் கணக்குல அரிசி, நெல்லு, கோதுமை எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணி நிப்பாட்டி வச்சுக்குவான், ஏத்திக்குவான், அடைச்சு வச்சுக்குவான். இனி இந்த நாட்டில் விலை நிர்ணயத்தை அரசாங்கம் பேசாது, அம்பானி பேசுவான். அதான் பிரச்சனை. அப்புறம் தான் உங்களுக்கு அரிசியினுடைய விலை 400 ரூபா 500 ரூபான்னு நிற்கும். அப்ப விவசாயி கதறுவான், நிலம் போச்சேன்னு. மக்கள் கதறுவான், சோறு இல்லையேன்னு. அரசாங்கம் நிற்பான், ரேஷன் கடை இல்லையேன்னு. ஏன்? இவனுக்கு வாங்கவும் முடியல, விற்கவும் முடியல. அரசாங்கம் இப்போ ஒன்னே ஒண்ணுதான் வித்துக்கிட்டு இருக்குது, சாராயம். அது மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. சாகடிக்கிறதுக்கு மட்டும் பொருளை வித்துக்கிட்டு இருக்கிறான். வாழ வைக்கிறதுக்கான எல்லா வகையான வழிகளையும் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு மோசமான ஒரு வன்கொடுமை சட்டத்தை வேளாண் திட்டம்னு போட்டிருக்கிறாங்க. எந்த அளவிற்கு? மாநிலத்துக்கு மாநிலம் விவசாய சட்டங்கள்ல, சலுகைகள்ல நிறைய வித்தியாசப்படுதுன்னு சொல்லி அதை ஒழிச்சாதான் இந்தியா முழுக்க இதையெல்லாம் தூக்கி கார்பரேட் காரனுக்கு கொடுக்கணும் சொல்லி ஒரே நாடு ஒரே சட்டம், இதுல எந்த மாநில அரசும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி மாநிலத்தின் உரிமையை குழி தோண்டி பறிக்கக்கூடிய சட்டத்தை எடப்பாடி கண்ணு முன்னால போடுறாங்க. இவருக்கு தெரியல. யாருக்கு? கரும்பை தூக்கிய கதிரவன், மக்களின் போராளி, விவசாய சேற்றில் காலை வைத்த பிதாமகன் எடப்பாடிக்கு தெரியல. விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்தவனுக்கு ஒரு நன்றி இல்லை. பஞ்சாப்ல எல்லாம் இப்ப இந்த போராட்டத்தை எதிர்த்து மத்திய அரசாங்கம் சில சதி திட்டங்களை தீட்டி வருகிறார்கள். போராட்ட களத்தில் தீவிரவாதிகள் ஊடுருவல் அப்படின்னு கிடைப்பான். இது தீவிரவாதிகளின் சதி திட்டம், எதிர்கட்சிகளின் சதி திட்டம்னா, எதிர்கட்சிகள் தப்பும் தவறுமாக பிரச்சாரம் பண்றாங்கன்னா, அட பாவிகளா, இந்தியா முழுக்க 270 விவசாய சங்கங்கள் போராடிக்கிட்டு இருக்குது. எல்லாம் எதிர்கட்சிக்காரனா? எந்த கட்சியையும் கூப்பிடலாம். இன்னும் சொல்ல போனால் அந்த 270 விவசாய சங்கங்கள்ல ஒண்ணு பாரதிய கிசான் அமைப்பின் ஒரு பிஜேபியினுடைய விவசாய சங்கம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய RSS காரர்களுடைய ஒரு விவசாய அணிதான் பாரதிய கிசான் அமைப்பு. அவனும் போராடிக்கிட்டு இருக்கிறான். இது அநியாயம் பண்றானுங்க.
மோடிக்கு இந்த சட்டத்தின் சூட்சமம் தெரியல. இந்த வேளாண் திருத்த சட்டத்தால் ஏற்படுகிற பாதிப்புகள் அமித்ஷாவுக்கு தெரியல. சொல்றவன் யார்? பிஜேபியுடைய விவசாய சங்கம் சொல்றான்னா இது எதிர்கட்சியின் சதி திட்டமா? ஆவுனா பாகிஸ்தான் வம்புக்கு இழுப்பாங்க. பாகிஸ்தான் சதி திட்டம் தீட்டுது. இப்ப சீனாவையும் சேர்த்துக்கிட்டாங்க. சீனா சதி திட்டம் தீட்டுதுன்னு அசரல கண்ணீர் புகை வீசுகிறார்கள். அல்லாத முதியவர்கள் அவங்க நிற்கிறான். 6 மாத காலம் நாங்கள் போராடுவோம். அந்த பெரியவர்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள். இரவு பகல். இப்ப டெல்லி கடுமையான பணி. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு. என்னடா ஆதரவு தெரிவிக்கிறாரு? போலீஸ்கள் அனுப்பி மக்கள் மீது கண்ணீர் புகை வீசுறாருன்னு கிளப்புறாங்க. கெஜ்ரிவால் கையில ஆட்சி தான் இருக்குது. காவல்துறை சட்ட ஒழுங்கு அமித்ஷா கையில இருக்குது. இப்ப போலீஸ்கார அடிக்கிறான்னா அமித்ஷா அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதான் நிலவரம். அப்ப இந்த சூழ்நிலையில டெல்லியை சுற்றியும் முற்றுகையிட்டு இருக்கின்ற இந்த தருணத்துல இவர்கள் எவ்வளவோ போராடி கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு செவிசாய்க்கல. விழிப்புணர்வு இல்லாமல் மக்கள் இருக்கிறார்கள். இந்த சட்டங்கள் அனைத்தும் இந்த நாட்டை திவாலாக்கி சின்ன பின்னமாக்கி பெரும் பட்டினி போராட்டத்தை உண்டாக்கி பெரும் கலவரங்களை, உணவு கலவரத்தை எவனாலும் அடக்க முடியாம போயிடும். சுதாரித்துக் கொள்ளுங்கள். நீங்க எதையும் செய்ய முடியாது. நாளைக்கு பாராளுமன்றத்துல ஏன் எல்லா விலைவாசி உயரும் போது நான் வெங்காயம் திங்கிற பரம்பரையில் நிர்மலா சீதாராமன் சொல்லிடலாம். அரிசி விலை உயர்ந்து விட்டதே, என்ன பதில் சொல்ல போவீர்கள்? ஒன்னும் பேச முடியாது. நாடே திவாலா நிற்கும். விவசாயிகளுடைய வாழ்க்கையை பறிக்கின்ற வகையில அரசாங்கத்துல திடீரென்று விவசாய நிலத்தை சொந்தமாக வைத்திருப்பவர்கள் வெள்ளம் வந்துருச்சு, பஞ்சம் வந்துருச்சு, நட்டம் வந்துருச்சு, தண்ணி போந்துருச்சுன்னு சொல்லி, அல்லது தண்ணீர் பஞ்சத்தால் வறட்சி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி விவசாயம் செயல்படலைன்னா ஏதாவது நஷ்ட ஈடு அரசாங்கத்துல கேட்பாங்க. அரசாங்கம் கொடுக்கும். அதுக்கு தான் அரசாங்கம், அதுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டோம், அதுக்கு தான் அவங்க நிப்பாட்டணும். ஆனா இப்ப போட்டிருக்கிற திருத்த சட்டம் என்ன தெரியுமா? கார்பரேட்டுகள்கிட்ட ஒப்பந்தம் பண்ண விவசாயிகள் செத்தாலும் பரவாயில்லை, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, மழை பூந்து தண்ணீர்ல மிதங்கினாலும் பரவாயில்லை, நெல் தானியங்கள் சின்ன பின்னமாக போனாலும் பரவாயில்லை, நான் நினைக்கிறதா சட்டம்னு கொடுக்கிறான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாக்கும்னு கடந்த காலத்தில் நீங்க பார்க்கலையா? நீங்க இணையதளத்துல தேடி பாருங்க. நாம இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அரிசியின் குறைந்தபட்ச விலை எவ்வளோ? நெல் 100 கிலோ நெல் 2800 ரூபாய் இருக்கணும். அப்பதான் விவசாய லாபம் வேணாங்க, விவசாய நஷ்டத்துல தள்ளாது. மத்திய அரசு போட்டிருக்கிற தொகை 1800 ரூபாய். 100 கிலோ கோதுமை எவ்வளவுன்னு போய் பாருங்க. அந்த மாதிரி 100 கிலோ மிளகாய், வரமிளகா 100 கிலோ 13,000 ரூபாய் இருந்துச்சு. ஆந்திராவில், தெலுங்கானாவில் அந்த 100 கிலோ 13,000 ரூபாய்ன்னு சொல்லி அரசாங்க விலை நிர்ணயம் பண்ணியிருக்கிறான். இந்த நிலையில விவசாயிகள் விளைச்சல் வந்த பிறகு வரமிளகா கொண்டு வந்து கம்பெனிக்காரன் கொடுக்கிறான். தனியார் நிறுவனம் வெறும் 3000 ரூபாய் கேட்டான். மார்க்கெட்ல மிளகா தூள் 250 ரூபா 300 ரூபா, வரமிளகா 130 150 170 முன்ன பின்ன இருக்கும். ஆனால் குறைஞ்சபட்ச விலை 1 கிலோ 130 ரூபாய். ஆனால் தனியார் நிறுவனம் விவசாயிகள்கிட்ட 1 கிலோ மிளகாய் எவ்வளவு கேட்டான் தெரியுமா? 30 ரூபாய்க்கு. பெரும் போராட்டம் வெடிச்சது. தெலுங்கானாவில் வெடிச்சது, ஹைதராபாத்ல வெடிச்சது, ஆந்திரா முழுக்க வெடிச்சது. மாநில அரசு தலையிட்டுச்சா? முடியலன்ட்டான். ஏன்? உனக்கும் அந்த மிளகாய் வண்டிக்காரனுக்கும் அந்த ஏஜென்ட்டுக்கும் இடையில உள்ள பிரச்சனை, நாங்க தலையிட முடியாதுன்னா இதேதான் நாளைக்கு அரிசிக்கு வரும். அடே மிளகாய் இல்ல உயிர் வாழ்ந்துருவான், அரிசி இல்லைன்னா, கோதுமை இல்லைன்னா எப்படி சமாளிக்க முடியும்? மோடியினுடைய பைத்தியக்கார திட்டம் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? உலகமகா முட்டாள்தனமான செயல். எப்படி? யதார்த்தமான நிலையை புரிஞ்சுக்குங்க. மலேசியாவிலிருந்து இவங்களுக்கு வந்த பாமாயில் மக்களுக்கு விநியோகம் பண்ணும் போது 1 லிட்டர் பாமாயிலின் விலை 45 ரூபாய். மலேசியாவை கோச்சிக்கிட்டான். இந்தோனேசியாவில் பாமாயில் கேட்கிறான். அவன் இந்தோனேசியா உற்பத்தியா பண்ணி தருவான். மலேசியாட்ட வாங்கி கொடுத்தான். அவனுக்கு 10 ரூபா கமிஷன்.
கடைசியில இந்தோனேசியா வழியா வாங்கி நம்ம கையில வந்த பாமாயிலின் விலை 105 ரூபா, 110 ரூபா, 45 ரூபா பொருள் 110 ரூபா நிக்குது. இது பாமாயில் விலை. இதைத்தான் மானியம்னு சொல்லி ரேஷன் கடையில கொடுக்குறான். இதே மாதிரி அரிசி முடியுமா? ஒரு சந்தையை அழிப்பது எப்படி? சில பேர் நினைக்கலாம், சரி விவசாயிகள் ஒத்துழைக்காதீங்க, பிஜேபி காரன் சொல்லுவான், உனக்கு கார்பரேட் காரனோட விவசாயம் பண்ண விருப்பம் இல்லைன்னா ஒத்துழைக்காது, தனியா விவசாயம் பண்ணிக்கேம்பா. அது எவ்வளவு பெரிய அழிவு பாதையை ஏற்படுத்தும் என்பதை சாதாரணமா புரிஞ்சுக்குங்க. ஒரு தெருவுல ஒரு 10 கடை, ரோட்ல காய்கறி வியாபாரம் பண்ற கடை, 10 கடையிலையும் தேங்காய் விற்கிறாங்க. அதன் விலை 35 ரூபாய். திடீர்னு ஒருத்தர் அம்பானி கடை திறக்கிறான், தேங்காயின் விலை 5 ரூபாய். என்ன நடக்கும்? அம்பானிட்டு இருக்கிற எல்லா தேங்காயும் வித்துரும், 10 கடையில் இருக்கிற எல்லா தேங்காயும் முடங்கிரும். 2வது நாள் 35 ரூபா தேங்காயை ஒரு 25 ரூபான்னு அந்த விவசாயி வந்து விற்பார். அதே அம்பானி 5 ரூபாய்க்கு தான் கொடுப்பார். 2வது நாள் முடிஞ்சு. 3வது நாள் அவர் தேங்காய் விற்கிறதுக்கு முதலீடு போட காசு இல்லை, விளைச்சல் பண்றதுக்கு வருமானம் இல்லை, வியாபாரத்தை நிறுத்திக்குவார். இப்ப தேங்காய் எங்கேயுமே கிடைக்காது. எல்லாரும் அம்பானி 5 ரூபாய்க்கு வாங்கணும்ல அம்பானிட்ட அன்னைக்கு, இன்னைக்கு தேங்காய் தாங்கையான்னு நிப்பீங்க. அன்னைக்கு அம்பானி அறிவிப்பார் 255 ரூபாய் ஒரு தேங்காய்னு அறிவிப்பார். இதுதான் திட்டம். இதேதான் நெல்லுக்கு வரப்போகுது, கோதுமைக்கு வரப்போகுது. முதல்ல எல்லா விவசாயிட்டையும் ஒப்பந்தம் போட ஆரம்பிக்கும் போது 1-2 சின்னஞ்சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள் காணாம போயிடுவாங்க. நம்ம நாடு திவாலா போறது இல்லைங்க, சின்ன பின்னமாயிரும். என்கிட்ட காசு போறது வேற இல்லை, அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாமல் திண்டாடுகிற நிலை இந்த நாட்டில் 75 கோடி பேர் இருக்கிறான். அவனுக்கு ரேஷன் கடை தான் இன்னைக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்குன்னா நம்முடைய வரிப்பணம். இன்னைக்கு அந்த ரேஷன் கடை மூடப்படுகிற திட்டம் தான் இந்த வேளாண் திருத்த திட்டம். இது சதி திட்டம். இந்த போராட்டத்தை தமிழக மக்கள் விழிப்புணர்வோடு இந்த விவசாயிகளுக்கு ஆதரவு கரம் நீட்டி அதிகமான மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்துக் கொள்ளுங்கள். இறுதியாக மோடி அரசு, எடப்பாடி அரசு தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லா மீடியாவையும் இழுத்து மூடி டெல்லியில என்ன நடந்தாலும் வெளியே சொல்லிடாத, அப்படி அடக்கி வச்சிருக்கிறீங்க. முகநூல், வாட்ஸ்அப் மூலமாக பரவி கொண்டிருக்கிற செய்திகளால் பல செய்திகள் போகுது. கனடா நாட்டினுடைய பிரதமர் வைக்கும் ஒரு ஆதரவு தருகிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இயற்றி இருக்கிற இந்த காட்டு மிராண்டித்தனமான கருணையற்ற திட்டம் இருக்குதே, அது எப்ப செஞ்சாங்க தெரியுமா? நாடே ஊரடங்கா கொரோனா பீதியில வாழ்வா சாவான் போராடிக்கிட்டு இருக்கும் போது செப்டம்பர் மாசத்துல விவசாயிகள் மீது முதுக குத்தி கார்பரேட் கைக்கூலிகளாக இவர்கள் செயல் திட்டம் அமல்படுத்தியது செப்டம்பர்ல. எவ்வளவு பெரிய காட்டு மிராண்டி! நம்ம நாட்டுக்கு இதானா முக்கியம்? முதல்ல எது முக்கியம்? இவன் வாழ்வா சாவான் போராடுறான், இந்த மருந்துக்கு என்னடா பண்ணீங்க? தற்காப்பு திட்டத்துக்கு என்ன பண்ணீங்க? அதை சிந்திப்பானா? சீனாவோட ஊடுருவரான நாடை அழிக்க பார்க்கிறான, அதுக்கு என்னடா பண்ணீங்க? அதை சிந்திப்பானா? கார்பரேட் காரனுக்கு பெரும் பெரும் கிடங்குகளை அமைப்பதற்கு அனுமதி கொடுப்பதற்கு சட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். காஷ்மீரை அழிப்பதற்காக வேண்டி, அங்கிருக்கிற மக்களின் வாழ்வுரிமையை பறிப்பதற்காக, அங்கிருக்கிற இணையதளங்களை எல்லாம் முடக்கி சின்னாபின்னமாக்கி அந்த மாநிலத்திலே நீங்கள் என்ன அழிச்சாட்டியம் செய்தீர்களோ அதே மாதிரி டெல்லியிலே நடத்திவிடலாம் என்று நீங்கள் கங்கணம் கட்டினீர்கள். எடுபடவில்லை. மீடியாக்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் இவர்களுடைய காலை நக்கி கொண்டிருக்கிறீர்கள் நாங்க சொல்லல, எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுகிறீர்கள் நாங்க சொல்லல. உங்களின் அலுவலகத்தில் ரெய்டு வருவார்கள், அடக்குமுறை செய்வார்கள், உங்களுடைய பேச்சுரிமை பிரச்சார உரிமையை பறிப்பார்கள், உங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனத்தின் சேனல்களை கடைசி இடத்திலே தள்ளிவிடுவார்கள் என்ற அடக்குமுறைக்கு பயந்து பல செய்திகளை இருட்டடிப்பு செய்கின்ற சென்ட்ரல் மத்தியில் உள்ள மீடியாக்களுக்கு சொல்கிறோம், கூடிய விரைவில் டெல்லி விவசாயிகளின் போராட்டம் இது உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் மத்தியில் ஆளுகின்ற பாஜகவை வீழ்த்தி விடுகின்ற வகையிலே ஒரு செய்தி வரலாம். மத்தியில் இருக்கின்ற மோடி ஆட்சி முன்னறிவிப்பில்லாமல் கலைக்கப்பட்டு விட்டது என்று அந்த செய்தியாவது தயவு செய்து நீங்கள் எங்களுக்கு அறிவித்து விடுங்கள். அதுவரை நாங்கள் பொறுத்திருப்போம், போராடுவோம்.
திடீரென்று இப்ப சிஏஏன்னு ஒண்ணு ஆரம்பிக்க பார்க்கிறான். சிஏஏ குடியுரிமை சட்டம் அமலுக்கு வரப்போகுதுமா. எதுக்கு? உடனே நம்ம ரோட்ல நிற்போம், போராடுவோம், விவசாயிகள் போராட்டம் டம்மி ஆகும், இந்த போராட்டம் பெருசாகும். பாகிஸ்தான் ஊடுருவு திசை திரும்ப பார்க்கிறான். ஆரம்பிக்க மாட்டோம்ல. முதல்ல விவசாய பிரச்சனை முடி, விவசாயிகளுடைய வேளாண் திட்டத்தை முடி, விவசாயிகளுடைய கணக்கை முடிச்சிட்டு அப்புறம் வா நாங்கள் வீதிக்கு வருவோம். அதுவரை இந்த நாட்டிலே போராட்டம் என்பது அங்கே எப்படி பத்தி எறிஞ்சு கொண்டிருக்குன்னு புரிஞ்சுக்கங்க. பெரிய பெரிய கண்டெய்னர் மிஷின்களை கொண்டு வந்து பல்லாயிரக்கணக்கான ரொட்டியை போட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க. 6 மாசம் 1 வருஷத்துக்கு சாப்பாடு இருக்குங்கிறான். இதை இந்த மத்திய அரசு கேவலமா பேசுது. எப்படி பேசுது? ஏற்கனவே 3 லட்சம் பேர் விவசாயிகள் இந்த நாட்டினுடைய கொடிய சட்டத்தால் தற்கொலை பண்ணான். அந்த விவசாயிகளின் தற்கொலையை கேவலமாக பேசிய பாஜக காரர்கள், அமைச்சர்கள், மந்திரிகள் வருஷத்துக்கு 10,000 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவர்களை நிலை கொண்டு அவர்களை ஏளனமாக பேசியவர்கள் தற்கொலை பண்றதெல்லாம் ஃபேஷன் ஆயிருச்சுங்க, அப்படியே பண்ணுவார்கள் என்று சர்வ சாதாரணமாக கடந்து சென்றவர்கள் இன்னைக்கு அந்த விவசாயிகள் அங்க உட்கார்ந்து மிஷினா ரொட்டியும் சோறையும் ஆக்கி ஆக்கி அவ்வளவு பேரும் சாப்பிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு, பார்த்தீர்களா விவசாயிகள் வயிறு நிறைய சாப்பிடுகிறார்கள், கார் இருக்கிறது, வசதி இருக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் பணக்காரர்கள் தானே. யார் வெந்த புல்ல வேலை பாய்ச்சுற மாதிரி இப்பதானே வேலை தூக்கிட்டு யாத்திரை போயிருக்காங்க. வெந்த புல்ல பாய்ச்சறதுக்குன்னு வெள்ள நிவாரணத்தின் போது இவனுங்கெல்லாம் எங்க தலைமறைவானானுன்னு தெரியாது. ஆனா வெந்த புல்ல வேலை பாய்ச்சறதுக்குன்னு இவர்கள் பேசுவார்கள். அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 70-80 வயசு முதியவர் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த வேளை சோத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்லுகிறார்கள்? எவ்வளவு பெரிய பணக்காரன். ஏண்டா ஆஃப்டர் ஆல் ஒரு டீ கடை வச்சவன் 10 லட்சம் ரூபாய் கோட்டை போட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதுவே அவனுக்கு முடியுதுன்னா ஏர்ல உழுந்து சிரமப்பட்டு மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவருக்கு ஒரு கார் வாங்க முடியாதா? எவ்வளவு ஏளனமாக பேசுகிறார்கள். நீங்கள் எத்தனை சதி திட்டம் போட்டாலும் சரி, ஆட்சியிலே நீங்கள் வந்ததும் சதியால், மோசடியால், நீங்கள் போட்ட எல்லா சட்டங்களிலும் மோசடி, இறுதியாக நீங்கள் வசமாக பெரிய ஒரு எலிவலையிலே இந்த பெருச்சாளிகள் மாட்டி இருக்கிறது. மக்கள் நசுக்காமல் விட மாட்டார்கள். இந்த மத்திய அரசினுடைய காலக்கெடுவுக்கு இந்த நாட்டு மக்கள் முடிவு கட்டத்தான். நீங்கள் மீண்டும் மோசடி பண்ணி ஆட்சிக்கு வாருங்கள், தூக்கி போட்டு தான் மிதிக்க போகிறார். எடப்பாடிக்கு சொல்லுகிறோம், மத்திய அரசுக்கு நீங்கள் போடுகின்ற ஜால்ராக்களால் அவமானப்பட்டு கூனி குறுகி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க எந்த மாவட்டத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி அவமானம் தானே தவிர அடுத்த தேர்தல்ல தலை தூக்க முடியாது. உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு. அரசியல்வாதி கொஞ்சமாவது நல்லவனா நடிச்சிருங்க. கெட்டவனாவே இருந்துகிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் நல்லவனா அறிவிப்பு பண்ணுங்க. மத்திய அரசின் இந்த வேளாண் திருத்த சட்டத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இப்பொழுது நாங்கள் தெளிவடைந்து விட்டோம். ஒத்த வரி நீர் மூழ்கி போக இருக்கின்ற அதிமுகவை நீங்க தூக்கி நிறுத்திடலாம், கரை சேர்த்தரலாம். இல்லை என்று சொன்னால் மத்தியிலே வீழவிருக்கின்ற மோடியின் அரசோடு அதிமுகவும் கரை காணத்தான் போகிறது. அது எடுபடாத ஒரு செல்லாத ஆட்சியாகத்தான் எடப்பாடி ஆட்சி அமைய போகிறது என்பதை உணர்ந்து விழிப்புணர்வு அடைந்து கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள், மக்கள் விழித்துக் கொள்ளுங்கள். இந்த போராட்டங்கள் முழுக்க முழுக்க இது எந்த எதிர்க்கட்சியினுடைய திட்டங்கள் அல்ல, நாட்டு மக்களின் போராட்டங்கள், விவசாயிகளின் போராட்டங்கள், இந்திய நாட்டிலே வாழுகிற ஒவ்வொரு மனிதனின் உணவை தீர்மானிப்பதற்காக, உணவு உரிமையை காப்பதற்காக, இந்த நாடு பஞ்சத்தால் பட்டினியால் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக நடத்தப்படுகின்ற போராட்டங்கள் என்பதை உணர்ந்து இந்த போராட்டத்திற்கு மதிப்பளித்து மக்களிடத்திலே முறையாக இந்த செய்தியை கொண்டு செல்லுங்கள். ஆளும் வர்க்கத்தினர் உணர்ந்து திருந்துங்கள். கார்ப்பரேட்டுகளுக்கு அடிமையாக இருப்பதை கைவிட்டு விட்டு நீங்கள் ஆட்சி செய்கிற கொஞ்ச காலமாவது விவசாயிகள் நலம் நாடி இந்த நாட்டு மக்கள் மீது கவனத்தை செலுத்துங்கள் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விவசாயிகளின் கருத்தை நிறைக்கும், வேளாண் திருத்த சட்டத்தை
ரத்து செய். மத்திய அரசே, மத்திய அரசே, மத்திய அரசே,